ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு சிந்துபின் சுவை. நம்மளோட சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவங்கவுங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இந்த நாளாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிறத தைரியமாக செய்யுங்க, கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். போன வருஷம் இந்தியாவில் இருந்தோம், இந்த வருஷம் ஃபேமிலியோட இங்கே தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுவும் இந்த வருஷம் வீக் டேயில் வருது. மீட்டிங்ஸ் அதுக்கப்புறம் நிறைய வேலைகள்லாம் இருக்கும். அதனால டைமுக்கு சாமி கும்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாளே விளக்கெல்லாம் விளக்கிட்டு பானையெல்லாம் விளக்கி வச்சாச்சு. விளக்குன கையோடைய பொட்டு வச்சுட்டு திரி எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு டக்குன்னு பால் பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். அது மாதிரி உளுந்த வடைக்கும் பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஊற வைக்க மாட்டேன். 8 மணிக்கு ஊற வைக்கிறேன் அப்படின்னா 10 மணிக்கு மினிமம் ஒரு 2-2.5 மணி நேரம் தான் ஊற வைப்பேன். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கண்ணிலே படலை. நாளைக்கு பொங்கல் வைக்கிறப்போ கொஞ்ச நேரம் மட்டும் வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. காலையில் குளிச்சுட்டு வந்து பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அதுவும் நம்ம பூஜை அறையில் அப்படியே வந்து சூரிய ஒளி எப்பயுமே படுங்க. ஒரு மிட் மார்னிங் வரைக்குமே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. சரி குட்டி பையன் முழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடகடன்னு காய் கட் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா நான் எழுந்திரிச்சு அடுத்த செகண்டே அவர் எழுந்திரிச்சிட்டாரு. சரின்னு அவரையும் குளிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கட்டும் அப்படின்ட்டு வெளியில் வாசலில் உட்கார வச்சிட்டு இருந்தேன். யூஸ்வலாக ஜனவரி மாதம் ரொம்ப குளிர் பனியுமாக தான் இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரொம்பவே ட்ரை வின்டராக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெதருமே அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. அதில் நல்ல விஷயம் என்னென்னா பசங்களை வீட்டிலே வச்சு லாக் பண்ணாமல் வெளியில் நல்லா ஓடி ஆடி ஹாலிடே சீசன்லேருந்து இன்னும் வரைக்குமே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு வீட்லேயும் பொங்கல் செலிப்ரேஷன் ஒரு விதமாக இருக்கும். அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா சிகப்பரிசியில் வெண்பொங்கல் மாதிரி வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காய்கறி குழம்பு மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு வைப்பாங்க. எங்கள் அத்தம்மா வீட்டில் பால் சாதம் பண்ணிவிட்டு அதுக்கு காய்கறி போட்டு அந்த குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் 2 பேர்கிட்டையும் ரெசிபி கேட்டுட்டு ரெண்டும் இல்லாமல் இவங்கக்கிட்டேருந்து பால் சாதமும் அம்மா செய்கிற காய்கறி குழம்பையும் சேர்த்து சரி நம்ம இன்றைக்கி ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் பண்ணிகிட்ருக்கேன். உளுந்து காலையில் ஒரு 8 மணி போல் ஊற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. மணி 10 மணி ஆகுது. அரைக்க போட்டாச்சு. அரைக்கிறப்போ கொஞ்சம் ஐஸ் க்யூபும் ஐஸ் வாட்டரும் சேர்த்து அரைக்க விட்டுட்டோன்னா நல்லா பொங்கி வரும். அது ரெடி ஆகிட்டுருக்க டைம்லேயே சைடில் எல்லா காய்கறியும் கட் பண்ணிவிட்டு உளுந்த வடைக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சைடில் நறுக்கி வச்சிட்ருக்கேன். நிறைய காய்கறிகள் நம்ம ஊர்லலாம் இருக்கும். அதில் பொங்கல் டைமில் வித்தியாசமான காய்கறிகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அது ஏதாவது வித்தியாசமான காய்கறிகள் உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? நீங்கள் இந்த வருஷம் என்ன சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி சைடில் மூக்குத்தி காயின்னு சொல்லுவாங்க. வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான காய் கிடச்சி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உளுந்த வடைக்கு மாவு அரைக்கிறப்ப மட்டும் அது கொஞ்சம் குவான்டிட்டியாக இருந்தாலும் நான் கிரைண்டரில் தான் போடுவேன். ஏன்னா மிக்சியில் நீங்கள் என்ன தான் பார்த்து பார்த்து அரைச்சாலும் அந்த பக்குவம் வரவே வராது. மாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டு தனியாக அந்த மாவை எடுத்து வச்சுருவேன். ஈவினிங் டீ குடிக்கிறப்போ வடை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சாமி கும்பிட்றதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மட்டும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 டீஸ்பூன் போல் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் முழு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சுட்டி எடுங்க. சூப்பராக மொறு மொறுன்னு இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது. அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாவுமே அன்றைக்கே நீங்கள் காலி பண்ணிட்டா ஓகே. மறுநாள்லாம் வச்சு சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிட்டு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆகிடும். சைட் பை சைட் தேங்காய் சட்னியும் அரைச்சாச்சு. அவங்களும் மீட்டிங் முடிச்சுட்டு வர டைம் ஆயிடுச்சு. அதனால் கரெக்டாக பானையும் தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன்.
பால் நல்லபடியாக எங்கள் வீட்டில் பொங்கிருச்சு. ஒரு சைடு சர்க்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கப்பவே பால் பொங்கலுக்கும் தாளித்து இறக்கியாச்சு. நெய்யில் மிளகு மட்டும் தாளித்து இறக்கிடுவோம். இன்னொரு சைடில் பல காய்கறிகள் போட்டு சாம்பாரும் ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பாரை நான் மறந்து போய் டேஸ்ட் பார்த்துட்டேன் எப்பயும் போல். அதனால் அதை மட்டும் வச்சு சாமி கும்பிடாமல் பால் பொங்கல், சர்க்கரை பொங்கல், வடை, சட்னி எல்லாம் வச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. குட்டி உருளி பானையில் ஃபஸ்ட்டு நான் சர்க்கரை பொங்கல் வச்சுருக்கேன். டேஸ்ட்டே பார்க்காம செம்மையாக இருந்துச்சு. எப்பயுமே சர்க்கரை பொங்கல் நிறைய செஞ்சு 2-3 நாளைக்கு வரும். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பானையாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டி டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி போட்டோம் அப்படின்னா 2.25 அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டுட்ருக்கிற கேப்லேயே நம்மளோட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. தாளித்து இறக்கிட்டு நம்ம லஞ்சை சாப்பிட்ற வேண்டியதுதான். இந்த சாம்பார் என்ன டேஸ்ட்டுன்னே தெரியலைங்க. இன்றைக்கி சாப்பிட்றதோட 2-3 நாளைக்கு வச்சு அதை சூடு பண்ணி சாப்பிடுவோம் பாருங்கள். அந்த டேஸ்ட்டு சான்ஸே இல்லைல்ல. இன்றைக்கி எங்களால் கோவில் போக முடியல. சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஒரு தூக்கம் போட்டாச்சு. அதனால் மறுநாளைக்கு சாமி கும்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்கே வெங்கடேஸ்வரா டெம்பிளில் அங்கே பெருமாள், சாய்பாபா, ஆஞ்சநேயர், முருகன் எல்லோரும் இருப்பாங்க. நீங்களும் அங்கே இருந்தபடியே பெருமாளை நல்லபடியாக சேவிச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டது உடனே நடக்கலைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய், டேக் கேர்.